அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம். நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை 1-2-3-4 பாதங்கள், புனர்பூசம் 1-2-3 பாதத்தை உள்ளடக்கியது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், எங்ககிட்ட தரமான PGTRB ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு, வித் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு. தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். முக்கியமான விஷயம், MSc BEd ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க, மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்லை. மிதுன ராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இவ்வளோ நாளாக 10ஆம் பாவகம் கர்ம தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்ச ராகு பகவான் இனி பயிற்சியாகி, அதாவது வரக்கூடிய மே 18ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சியாகி இனி பாக்கிய தந்தை ஸ்தானமான 9ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கார். அதே மாதிரி சுகத்தாயார் ஸ்தானமான 4ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் செஞ்ச கேது பகவான் இனி உபஜயஸ்தானம், முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம்னு போற்றப்படக்கூடிய 3ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கார். சுருக்கமாக சொல்லணும், இந்த ராகு கேது பயிற்சி பிளஸ் மைனஸ் 2 பலன்களை மிதுன ராசி அன்பர்களுக்கு கொடுக்கும். கேதுவுடைய சஞ்சாரம் சிறப்பு தான், ஆனா ராகுவுடைய சஞ்சாரம் கொஞ்சம் தொந்தரவு தான். பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம், இங்க ராகு வந்தமர்வது கொஞ்சம் கெடுபலன்களை நிச்சயமா ஏற்படுத்தும். உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளில் சில தடங்கல்களை ஏற்படுத்தும். வரக்கூடிய வாய்ப்புகள் தடைப்பட வாய்ப்பு இருக்கு. இப்போ உங்க சுயஜாதகத்துல நல்ல ஒரு தசாபுத்தி போயிட்டு இருக்கு, சிறப்பா இருக்கு, எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடந்துகிட்டு இருக்கு. நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு ஜாப் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு அப்படின்னா கூட, உங்கள் சுயஜாதகத்தில் தசாபுத்தியுமே இப்போ சப்போர்ட் பண்ணால் கூட அந்த பாக்கியத்தை கொடுக்கறது கொஞ்சம் ஸ்லோவாகும். அதாவது வாய்ப்புகள் கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாகும். எல்லாமே ரெடியாக இருக்குது அப்படின்னா கூட அந்த வேலை மட்டும் நடக்காது. அதாவது வேலை கொஞ்சம் தாமதமாகும், நடக்க வேண்டிய வேலை கொஞ்சம் தாமதமாகும். அது ஜாபாக இருக்கலாம், அல்லது தொழிலாக இருக்கலாம், சொத்து வாங்குறது, வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணுறது, எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை காலேஜில் ஜாயின் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே பாக்கியங்களை அனுபவிக்கிறதுல தாமதம் உண்டாகும், தடையை கொடுக்காது. சுயஜாதகம் சரியில்லைன்னா தடையை கொடுக்கும், சுயஜாதகம் சப்போர்ட்டிவாக இருந்தால் கொஞ்சம் தாமதத்தை கொடுக்கும். சில விஷயங்கள் காலதாமதமாகிறது, சில விஷயங்களில் காம்ப்ரமைஸ் ஆகிறது. இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியான நிலை, இல்லை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரியான நிலையை இந்த ராகு கொடுப்பார் பாக்கியஸ்தானத்தில் வந்தமர்ந்து. இன்னொன்று, தந்தை ஸ்தானத்தில் ராகு வந்தமர்வதனால மேஜரா தந்தை சார்ந்த விஷயங்கள்ல சில பிரச்சனைகளை கொடுக்கும். உங்க தந்தையோடைய ஹெல்த் வைஸ், உடல் ரீதியான தாக்கத்தை நிச்சயமா ஏற்படுத்தும். இல்லைன்னா தந்தையோட ஒரு சிலருக்கு மனஸ்தாபங்களை ஏற்படுத்தும். சுமூகமான உறவு நிலையை தந்தையோட நீங்க இனி வரும் காலகட்டத்தில் பெரிய அளவில் கண்டினியூ பண்ண முடியாது. ஒருவேளை உங்க தந்தையோட மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் வருது அப்படின்னா ஹெல்த் வைஸ் தந்தைக்கு பிரச்சனைகள் இருக்காது. ஹெல்த் வைஸ் பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு மனஸ்தாபம் பெரிய அளவில் இருக்காது. ரெண்டையுமே கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டார். ஒன்று தந்தைக்கு உடல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்துவார், அல்லது தந்தையோட மனஸ்தாபங்களை, கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துவார். ஏதாவது ஒரு வழியில தான் தாக்கத்தை ஏற்படுத்துமே தவிர ரெண்டுத்திலுமே கண்டிப்பா பிரச்சனைகளை ஏற்படுத்தாது. ஒரு சிலருக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போற மாதிரியான நிலை, வேலைக்காக, உத்தியோகத்துக்காக, தொழிலுக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய நிலை. ஒரு சிலருக்கு கணவன் மனைவிக்குள்ள ஏற்கனவே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங், பாண்டிங் இல்லாம போயிட்டு இருக்கு, பிரிஞ்சு போலான்னு யோசிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரிவினைகளை ஏற்படுத்தும். குடும்பத்தை விட்டு தனியா பிரிஞ்சு இருக்கக்கூடிய நிலையை, தனியா வாழக்கூடிய நிலையை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும். பிளஸும் இருக்கு இதுல, என்னன்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதுக்கான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட காலமா வெளிநாட்டுக்கு போறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல ஏதோ ஒரு வகையில தடங்கல்கள் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு மட்டும் விசா கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு மட்டும் இந்த வேலை கன்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லணும். வெளிநாட்டு யோகம் இந்த காலகட்டத்தில் மிக மிக சிறப்பு. வெளிநாட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஈஸியாவே கிடைக்கும். ஒரு சிலருக்கு பசங்களால மன வருத்தம் இருக்கும், ஆண் பிள்ளைகளோட மனஸ்தாபங்களை கொடுக்கும், உங்க பேச்சு அவங்க கேட்காம இருக்கிறது, கொஞ்சம் அடம் பிடிக்கிறது, இந்த மாதிரி நிலை இருக்கும். அடுத்து கேது என்ன மாதிரியான தாக்கத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துவார்னு பார்க்கும்போது,
3ஆம் இடத்து கேது. இது இளைய சகோதர ஸ்தானம் இல்லையா? அப்போ இளைய சகோதர உறவுகளோட ஏதாவது மனஸ்தாபம், தம்பி தங்கச்சி இவங்களோட ஏதாவது மனஸ்தாபங்களை, கருத்து வேறுபாடுகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும். முக்கியமான விஷயம், தம்பி தங்கச்சி இந்த மாதிரி இளைய சகோதர உறவுகளுக்கு நீங்க பெருசா இந்த காலகட்டத்தில் ஹெல்ப் பண்ணக்கூடாது, உதவிகள் செய்யக்கூடாது. இது தப்பான விதத்துல சொல்லல. நீங்க உங்க இளைய சகோதர உறவுகளுக்கு ஏதாவது முயற்சி பண்றீங்க, அவங்களுக்காக நீங்க ஸ்டெப் எடுக்கிறீங்க, அவங்களுக்கு உதவிகள் பண்றீங்க அப்படின்னா அந்த உதவிகள் உபத்திரவத்துல போய் முடியும். அவங்களுக்கு அது சில தடங்கல்களை, பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உங்க உதவி உங்க இளைய சகோதர உறவுகளுக்கு அப்படியே பிரச்சனையா கன்வெர்ட் ஆகுங்கிறதுனால நீங்க உங்களோட ஒர்க்கை கரெக்டா பார்க்கறது நல்லது. அவங்க முயற்சி எடுத்து அவங்களுடைய விஷயங்களை ஸ்டெப் எடுத்து பண்றது நல்லது. உங்க இளைய சகோதர உறவு ஒரு பிசினஸே கூட ஸ்டார்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை ஏதாவது பண ரீதியா ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் பெருசா முன்னேற்றம் இல்லாம மந்தமா போகும். அடுத்த 18 மாச காலகட்டத்துக்கு இந்த ராகுவும் கேதுவும் இதே பாவகங்களை தான் சஞ்சாரம் செய்ய போறாங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் காலகட்டம். அதனால இந்த அடுத்த 1.5 வருஷத்துக்கு உங்க தம்பி தங்கைகளுக்கு பெருசா எதுவும் பண ரீதியான உதவி, பொருளாதார ரீதியான உதவி நீங்க பண்ண வேண்டாம். ஆனா நீங்க மாரல் சப்போர்ட் அவங்களுக்கு கொடுங்க. என்னால இப்போதைக்கு முடியல, இந்த விஷயத்துக்கு நீங்க இப்படி ஸ்டெப் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஐடியாலாம் கொடுங்க. ஓகே, ஆனா நீங்க டைரக்டா இறங்கி எந்த இடத்துலையும் உதவிகள் பண்ண வேண்டாம். குறிப்பா பொருளாதார ரீதியான உதவிகள் செய்ய வேண்டாம். அடுத்து இந்த 3ஆம் இடத்துல இருக்கும் கேதுவனால ஒரு சிலர் நான் புதுசா பிசினஸ் பண்ண போறேன், இல்ல ஒரு இடம் வாங்க போறேன், வீடு கட்ட போறேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக உங்க நகைகளை அடமானம் வைக்கிறதுக்கான அமைப்புகளை ஏற்படுத்தும். ஒரு சிலர் கடனை வாங்கி நகை வாங்கி அந்த நகையை அடமானம் வச்சு அந்த பணத்துல ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் செய்வாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யாம இருக்கிறது நல்லது. தலையை சுத்தி மூக்க தொடர்றது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் செய்வாங்க இந்த காலகட்டத்தில். இந்த மாதிரி வேண்டாத வேலைகளை செய்யாம இருக்கிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த பீரியட்ல நல்லது. அடுத்து தைரிய வீரிய ஸ்தானத்துல கேது சஞ்சாரம் செய்யறதுனால ஒரு சில நேரங்கள்ல மன தைரியத்தை உடைக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி, எதிர்காலத்தை பத்தியோ, உடல் நலத்தை பத்தியோ, குடும்பத்தை பத்தியோ, பொருளாதாரம் பத்தியோ, சகோதர உறவுகள் பத்தியோ, இல்ல குழந்தைகள் பத்தியோ ஏதாவது ஒரு விஷயத்துல மன தைரியத்தை கொஞ்சம் உடைக்கும். புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி வந்து போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சண்டை சச்சரவுகள் வந்து போகும். அப்போ எந்த விஷயமா இருந்தாலும் ரிலாக்ஸா ஹேண்டில் பண்ணணும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வருது அப்படின்னா நீங்களும் கூடவே வாதம் பண்றதை தவிர்த்துக்கிட்டு அவங்க கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்கு கத்துக்கோங்க. முக்கியமான விஷயம், பிரச்சனையே வந்தா கூட அந்த இடத்துல பேசாம கொஞ்சம் அமைதியா இருந்துட்டாலே பிரச்சனைகள் சீக்கிரமா சால்வ் ஆகும். வீட்டில் என்ன பிரச்சனைனாலும் சரி, அதையும் இழுத்து போட்டு நம்ம அது ஒரு பிரச்சனையாக்கி கண்டென்ட் ஆக்கி சண்டை போடுவோம் அப்படிங்கிற விஷயத்த டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டு கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போகணுங்கிறத மனசுல வச்சுக்கணும். காதலிக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் வரும், அதனால காதலிக்கிறவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்கிறத மனசுல வச்சுக்கணும். ஆனாலும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை இந்த காலகட்டம் கேது பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார், நிச்சயமா ஏற்படுத்துவார். பொருளாதாரம் வரும், ஆனா அதில் ஏதாவது வில்லங்கத்தையும் கூடவே கொடுக்குங்கிறத மனசில் வச்சுக்கணும். அதாவது ஒரு இடம் வாங்க போகிறீங்க, இல்லைனா ஒரு பிஸ்னஸே பண்ண போகிறீங்கன்னா கூட அதுக்காக ஏதாவது கடன் வாங்குவீங்க, இல்லை ஜுவல்ஸை அடமானம் வச்சு புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறது, அதில் லாபம் காண்பது, இந்த மாதிரி நிலை இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு வழியில், எப்படியோ ஒரு வழியில் பணம் வந்து உங்கள் பாக்கெட்டை நிரப்பும். பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். இதுக்கான பரிகாரம், இந்த ராகு கேது பயிற்சியினுடைய தாக்கம் பெரிய அளவில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா பரிகாரம் என்ன பண்ணலாம்னா, பிள்ளையார் வழிபாடு, அதே மாதிரி துர்க்கையம்மன் வழிபாடு, கேதுவுக்கு அதிதேவதை விநாயக பெருமான். ஞாயிற்றுக்கிழமை தினங்களில் சதுர்த்தி அல்லது சங்கடார சதுர்த்தி தினங்களில் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாத்தி இரட்டை தீபமேற்றி விநாயகர் வழிபாடு செய்யறது சிறப்பு. முடிஞ்சால் சூறை தேங்காய் உடைச்சி வழிபாடு செய்யுங்க. சூறை தேங்காய் உடைக்கும் போது தடங்கல்கள் விலகும். அதனால விநாயக பெருமான் வழிபாடு கேதுவுடைய தாக்கத்தை பெருவாரியா குறைக்கும். ராகுவுக்கு அதிதேவதை துர்க்கை அம்மன்கிறதுனால செவ்வாய் அல்லது வெள்ளி அல்லது ஞாயிற்றுக்கிழமை தினங்கள்ல ராகு கால நேரத்துல துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி சிவப்பு நிற மலர் சூட்டி குங்கும அர்ச்சனை பண்ணி துர்க்கையம்மன் வழிபாடு செய்யறதுனால ராகுவுடைய தாக்கம் பெருவாரி அவங்க வாழ்க்கையில குறையும். இந்த காலகட்டத்தில் உங்க சுயஜாதகத்துல நல்ல தசாபுத்தி மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அடுத்த ஒரு 18 மாச காலகட்டத்துக்கு நல்ல பொருளாதாரத்தை சம்பாதிச்சு மன நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்க நிச்சயமா அனுபவிப்பீங்க.
வீடியோல சொல்லி இருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் 20% தான் யாருக்கா இருந்தாலும் ஒர்க் பண்ணும். மீதி 80% உங்க சுயஜாதகப்படி தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். ஸோ ஏதாவது முக்கியமான விஷயம் உங்க வாழ்க்கையில பண்ண போறீங்க, உங்க வாழ்க்கையில முக்கியமான ஸ்டெப்பை என்ன எடுத்து வைக்க போறீங்க அப்படின்னா உங்க சுயஜாதகத்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுத்துக்கிறது நல்லது. இந்த ராகு கேது பெயர்ச்சியுடைய தாக்கம் உங்க சுயஜாதகப்படி எப்படி இருக்குங்கிறதையும் ஜோதிடர் கிட்ட பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் இறைவன் உங்களுக்கு எல்லா விதமான வளங்களையும் நலன்களையும் கொடுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க இறைவன் கிட்ட நானும் பிரார்த்தனை பண்றேன், நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.